Hi students. இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து எலாஃபிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை டோப்போகிராஃபி? டோப்போகிராஃபின்னா என்ன? த சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எர்த். நம்ம பூமியினுடைய மேல் பரப்பை பற்றி படிக்கிறது, அதை பற்றி ஆய்வு, அதை பற்றி சொல்கிறது தான் டோப்போகிராஃபி. நம்மளுடைய எர்த்து சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஏரியாவில் நம்மளுடைய எர்த்து சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், பள்ளமாக இருக்கும். சில ஏரியாவில் ஹில்ஸ் மாதிரி ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த நம்மளுடைய எர்த்து சர்ஃபேஸை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து என்னது, டோப்போகிராஃபி அப்படிம்பாங்க. ஸோ இந்த டோப்போகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கிளைமேட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்மளுடைய எர்த்து சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை வந்து இன்னொன்று தான் பாதிக்குது. ஸோ அது எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய என்னது இன்ட்ராக்ஷன் ஆஃப் த சோலார் ரேடியேஷன், சன்லைட்டு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், லேட்டிடியூட் அண்டு ஆல்டிடியூட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் டெம்பரேச்சர், லைட்டு, ரெயின்ஃபால், லேட்டிடியூட், ஆல்டிடியூட், சோலார் ரேடியேஷன். ஸோ இதனுடைய இன்ட்ராக்ஷன்லாம் என்ன செய்யுதுன்னா ஒரு கிளைமேட் சேஞ்ச் பண்ணி, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன ஆகுனா அவனுடைய வெஜிடேஷன்ஸ், ஸோ அங்கே இருக்கக்கூடிய இதை வந்து சேஞ்ச் பண்ணுதுங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அஃபெக்ட் தி வெஜிடேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான் டோப்போகிராஃபிக் ஃபேக்டர். சரி, அதான் இட் அஃபெக்ட்ஸ் த வெஜிடேஷன்ஸ். இது மூலமாக த்ரூ தி கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ் in small areas and even changes the soil conditions. புரியுதுங்களா? ஸோ இந்த கிளைமேட்டிக் வேரியேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சாயில் கண்டிஷனை வந்து என்ன தான் சேஞ்ச் பண்ணிடுது. புரியுதுங்களா? ஸோ டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எதுன்னு சொல்கிறாங்கன்னா லேட்டிடியூட், ஆல்டிடியூட், டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன், தென் ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன் அப்படிங்கிறது மவுண்டைன்ஸுடைய இது பாருங்கள். அப்போ என்னென்ன இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பார்த்துருக்கோம். இப்போ இதில் இந்த டோப்போகிராஃபிக் ஃபேக்டரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லேட்டிடியூட்ஸ் அண்டு ஆல்டிடியூட்ஸ். லேட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பூமியினுடைய இந்த பூமத்திய ரேகைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, ஈக்வட்டார் ரீஜன்ஸ். ஸோ அந்த பூமத்திய ரேகை ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்மளுடைய பூமத்திய ரேகை. ஸோ இந்த ஈக்வட்டார் ரீஜன்ஸ்லேருந்து இந்த லேட்டிடியூட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வட்டார். ஸோ இந்த ஈக்வட்டார் ரீஜன்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான் இதனது விரிவாகலாம். தமிழில் சொன்னால் அது விரிந்து போகக்கூடியது, பறந்து விரிந்துன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ அதுதான் லேட்டிடியூட். புரியுதுங்களா? ஸோ இதில் டெம்பரேச்சர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா அட் தி ஈக்வட்டார் ரீஜன்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது, இந்த ஈக்வட்டார் ரீஜன்லேருந்து அப்படியே மூவ் ஆகி போலார் ரீஜன்ஸ், இந்த போலார் ரீஜன்ஸ் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதை ஃபேஸ் பண்ணி போக ஸோ இதனுடைய அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகுதுங்கிறாங்க குறையும். ஸோ அந்த ஏரியா பூரா எப்படி இருக்குது, ஸ்னோ பூரா ஐஸாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த ஈக்வட்டார் ரீஜன்ஸ்லேருந்து எங்கே போகுது, போல்ஸ், துருவ பகுதி, அதை ஃபேஸ் பண்ணி போகிறப்ப டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ அந்த ஈக்வட்டார் ரீஜன்லேயும் அதுலேருந்து அப்படியே கிராஜுவலாக போக அதனுடைய வெஜிடேஷன் வந்து என்னென்னா டிஃபர் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் அக்கர் ஃப்ரம் ஈக்வட்டார் டு போலார் ரீஜன்ஸ். புரியுதுங்களா? அந்த படத்தில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஈக்வட்டார் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெஜிடேஷன் ஒரு மாதிரி இருக்கும், போலார் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெஜிடேஷன் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் ஐஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக இருக்கும் பாருங்கள். ஸோ அங்கே வந்து இந்த ட்ரீஸு மற்ற வெஜிடேஷன்ஸ் வந்து எப்படின்னா கம்மியாயிரும். ஸோ அது ஒரு ஃபேக்டர். ஸோ அந்த லேட்டிடியூட் அஃபெக்ட் த வெஜிடேஷன். புரியுதுங்களா அதில்? சரி, அடுத்து வந்து ஆல்டிடியூட். இப்போ ஆல்டிடியூட் அப்படிங்கிறதுனா ஹைட், மேலே போகிறது. புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஹைட் எபோவ் த சீ லெவல் ஃபார்ம்ஸ் தி ஆல்டிடியூட். நம்ம பூமியினுடைய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீ லெவல், கடல் மட்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சீ லெவல்லேருந்து எந்த அளவு ஹைட்டு மேலே போகுதோ அதை ஆல்டிடியூட் எப்படிப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹை ஆல்டிடியூட் மேலே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹை ஆல்டிடியூட்
ஹை ஆல்டிடியூட்னு என்ன அர்த்தம்? மேலே உயரமான பகுதி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த விண்ட் வெலாசிட்டி எப்படி இருக்குது? த விண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஹை, டெம்பரேச்சர் ஏர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? டெம்பரேச்சரு ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், விண்டு வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் ஹியூமிடிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதா? அங்கே ஈரப்பதம் அதேமாரி லைட்டினுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்குது? இன்க்ரீசஸ் ஆகும், அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால டியூ டு தீஸ் ஃபேக்டர்ஸ் வெஜிடேஷன் அட் டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட்ஸ் வேரிஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெஜிடேஷன் என்னாக டிஃபர் ஆகும் அந்த ஆல்டிடியூடில். எப்படி இங்கே டிஃபர் ஆச்சோ அதேமாரி ஆல்டிடியூட்லேயும் கீழேருந்து மேலே போக போக அதனுடைய வெஜிடேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. புரியுங்களா? அதுதான் அந்த டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் வந்து நமக்கு அந்த படத்தில் வந்து கிராஃபில் கொடுத்துருக்காங்க வருங்க மேலே. சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின். இப்போ மவுண்டெயின் எடுத்துட்டோம்னா, ஒரு மவுண்டெயின் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டைரக்ஷன் இருக்குது, நார்த்து சவுத். புரியுதுங்களா? இப்போ நார்த்து சவுத்து இதில் வந்து 2 ஃபேஸஸ் இருக்குது, நார்த் அண்ட் சவுத் ஃபேஸஸ். புரியுதுங்களா? ஆஃப் ஃபவுண்டேஷன் அந்த மவுண்டெயின் ஆர் ஹில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபனா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்காது. ஒரு சைடில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ், அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸினுடைய அந்த பாப்புலேஷன் இன்னொரு பக்கம் வந்து இருக்காது. புரியுதுங்களா? அதுதான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபனா. இதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் they differ in their humidity, rainfall, light intensity, then the light duration and the temperature. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விழுகக்கூடிய அந்த லைட் சன்லைட்டு அதனுடைய ரெயின்ஃபால் வந்து இங்கே வந்து என்ன ஆகலாம்? குறையலாம். புரியுதுங்களா? அப்போ இங்கே வந்து ஒரு சைடு வந்து என்ன செய்யணும்? அந்த இதெல்லாம் வெஜிடேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், இன்னொரு சைடு கம்மியாக இருக்கும். அது காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். ஒரு சைடு ஃபேவராக இருக்கும், இன்னொரு சைடு அன்ஃபேவராக இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த வெஜிடேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது டைரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின். புரியுதுங்களா? இதில் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின். அப்புறம் அதில் எக்ஸாம்பிள் தான் இப்போ சொன்னது பார்த்திங்களா? அதான் உங்களுக்கு 2 phases ஆஃப் த மவுண்டெயின் அல்லது ஹில் ரிசீவ்ஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன், விண்ட் ஆக்ஷன் அண்ட் ரெயின். ஏன்னா இதில் 2 ஃபேஸஸில் வந்து ஒரு ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி அந்த சோலார் ரேடியேஷன், விண்ட் ஆக்ஷனு, ரெயின்ஃபால் இருக்கும். இன்னொரு ஃபேஸ் அந்த இன்னொரு சைடில் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெஜிடேஷன்ஸ் வந்து அதிகமாகுங்கிறாங்க. ஸோ அந்த விண்ட்வேர்ட் ரீஜன்ஸ் பொசஸ் குட் வெஜிடேஷன். இதில் வந்து எந்த ஏரியாவில் வந்து வெஜிடேஷன் அதிகமாக இருக்குமா? விண்ட்வேர்டு, அதாவது காற்று வந்து அந்த பக்கம் எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த பக்கம் வெஜிடேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே ஹெவி ரெயின் இருக்கும். ஸோ அங்கே அந்த அதேமாதிரி லீவர்டு ரீஜன்னா என்ன அர்த்தம்? அந்த புவர் வெஜிடேஷன் இருக்கிறது. அங்கே வந்து என்னென்னா ரெயின் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஷேடோஸ், அதாவது என்னென்னா கம்மியாக இருக்கும். அந்த ஏரியாவில் வெஜிடேஷன்ஸ் வந்து புவர் வெஜிடேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஹில்ஸில் இருக்கக்கூடிய இது. ஸோ புரியுங்களா? சரி, அடுத்து வந்து இந்த சாயில் அக்வாட்டிக் பாடி. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு பாண்டு, ஒரு அக்வாட்டிக் பாடி அப்படின்னா எடுத்தோம், ஒரு பாண்டு, ஒரு குளத்தை எடுத்துக்கங்க. அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனுடைய இதுக்கும் இங்கே சென்ட்ரலுடைய இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் இருக்கும். இங்கனுடைய சாயில் லெவல், வாட்டர் லெவல், இங்கனுடைய வாட்டர் டெப்த்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் அண்ட் த எட்ஜு, இது சென்டர், இது வந்து எட்ஜு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பொசஸ் டிஃப்ரெண்ட் டெப்த் ஆஃப் வாட்டர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் லெவலில் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் லெவல்னால் டிஃபர் ஆகுது இல்லை? அது காரணம் என்னது? டியூ டு சாயில் ஸ்லோப். சாயில் வந்து என்ன மாதிரி ஸ்லோப்பாக இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் வேவ் ஆக்ஷன்ஸ், அதேமாதிரி இந்த வேவ் ஆக்ஷனுடைய ரீசன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் பாடியில் இருக்கிறதுனால, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சேம் ஏரியா மே பொசஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் இந்த அனிமல்ஸு ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த சென்ட்ரலில் வந்து இருக்கிறது டிஃபர் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து அதுக்கு அந்த டோபோகிராஃபிக் ஃபேக்டர் தான் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படிங்கிறாங்க. மேலே வந்து பாருங்கள் ஒரு 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. எக்கோட்டோன், எட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிறது.
இதில் எக்கோட்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்கோட்டோன் அப்படின்னா த ட்ரான்சிஷன் ஜோன் பிட்வீன் டூ ஈக்கோசிஸ்டம்ஸ். அதாவது 2 ஈக்கோசிஸ்டத்துக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு மீடியன், அந்த பார்டர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி 2 ஈக்கோசிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கிட்ட ஒரு கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுங்க, இங்கிட்ட வந்து ஃபாரஸ்ட் ஈக்கோசிஸ்டம். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன் தான் என்னது, எக்கோட்டோன். புரியுதுங்களா? ஸோ த பார்டர் பிட்வீன் ஃபாரஸ்ட்டு கிராஸ்லேண்ட். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது கிராஸ்லேண்ட்னு வைங்க, இது வந்து ஃபாரஸ்ட்னு வைங்க. ஸோ இந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு தான் பேர் என்னது, ஈக்கோட்டோன் அப்படிம்பாங்க. புரியுதா? சரி, எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை. இந்த எக்கோட்டோன் ரீஜன் சொல்கிற பார்த்தீங்களா, இந்த எக்கோட்டோன் ரீஜனில் எந்த வந்து ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அங்கே வாழக்கூடியது என்னது, எட்ஜ் எஃபெக்ட். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த பேர் என்னது, அதுக்கு பேர் எட்ஜ் எஃபெக்ட். அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவுல், ஆந்தை இருக்குது பார்த்திங்களா, ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டு அண்டு கிராஸ்லேண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பார்டரில் வந்து 2 இடத்துலையுமே அந்த இடத்துல வந்து வாழக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கானிசம். புரியுதுங்களா? ஸோ இது எட்ஜ் எஃபெக்ட். புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீப்னஸ் ஆஃப் த மவுண்டெயின். ஸ்டீப்னஸ் ஆஃப் தி மவுண்டெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு, அந்த மவுண்டெயினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டீப்னஸ் ஆஃப் த மவுண்டெயின், அதாவது செங்குத்தாக இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த ஸ்டீப்னஸ் ஆஃப் தி மவுண்டெயினில் பாருங்கள் என்ன சொல்கிறேன், ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டெயின், ஸ்டீப்னஸ் ஆஃப் த மவுண்டெயின் ஆர் ஹில் அலோஸ் ரெயின் டு ரன் ஆஃப். அதாவது என்னென்னா அந்த மவுண்டெயின் வந்து டைரெக்டாக செங்குத்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் மழை பெய்யுறது என்ன அப்படியே ஓடிடும், தண்ணி வந்து ஓடிடும். அங்கே வந்து மழை தண்ணி நிற்காது, ரன் ஆஃப் என்னாக, ரெயின் டு ரன் ஆஃப், ஓடி போயிடும். ஸோ அங்கே என்ன ஆகும்னா உங்களுக்கு என்னது, லாஸ் ஆஃப் வாட்டர். இது என்னது, வாட்டர் டெஃபிஷியேட் ஆகுது. அதே நேரத்தில் என்ன ஆகுது, குயிக் வாட்டர் டெஃபிஷியேட், குயிக் எரோஷன் ஆஃப் த டாப் சாயில். அந்த சாயில் என்ன எரோஷன் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த வெஜிடேஷன் வந்து பூவர் வெஜிடேஷனாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ அதே அந்த மவுண்டெயினில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் த பிளைன்ஸ் அண்ட் வேலி ஆர் ரிச் இன் வெஜிடேஷன். இது எப்படி இருக்குது, அப்படி பெண்டு வளைவாக இருக்குது பார்த்திங்களா, இது இந்த ஏரியா. அப்போ அந்த மாதிரி இருந்தால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் வெஜிடேஷன். அதுக்கு என்ன ரீசன், இப்போ மழை பெய்யக்கூடிய அந்த வாட்ரு வந்து ஸ்லோவாக வந்து கீழே இறங்கும். ஸ்லோவாக வாட்ரு வந்து கீழே இறங்குறப்ப அந்த வாட்ரு வந்து என்னங்கிறாங்க, ரிட்டன்ஷன் ஆகும். அங்கங்கே தண்ணி என்னாங்க, தேங்கி நிற்கும். அப்போ ரிட்டன்ஷன், வாட்ரு வந்து ஹோல்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுங்கண்ணே, அந்த வெஜிடேஷன்ஸ் வந்து ரிச்சாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீப்னஸ் ஆஃப் த மவுண்டெயின். புரியுதுங்களா? இங்கே வந்து புவர் வெஜிடேஷன், இங்கே வந்து ஹை வெஜிடேஷன். அது காரணம் என்ன, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மவுண்டெயின், அந்த ஸ்டீப்னஸ் ஆஃப் த மவுண்டெயின், இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ இது ஒரு வெஜிடேஷனில் வரக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன ஃபேக்டர்லாம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு டோபோகிராஃபிக் ஃபேக்டர் இதோட ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஃபேக்டர்ஸ் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.